வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் QR குறியீடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சாமரசம்பத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தற்காலிகமாக நீக்கம். மத்திய வங்கியின் ஆளுநர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம். கடவுச்சீட்டை பறிமுதல் செய்ய கோரும் விமல். வாகன இறக்குமதி கட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. எரிபொருள் விலையை ஏன் குறைக்க முடியாது? சஜித் கேள்வி. ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்புக்கு பின் பரபரப்பு. ட்ரம்புடன் நேரடியாக பேச தயார் என தாய்வான் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய QR குறியீடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரான அனில் ஜெயந்த் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தை மேலும் சீரமைக்க QR குறியீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதற்கமைய ஒவ்வொரு வகை வாகனத்திற்குமான எரிபொருள் ஒதுக்கீடு குறித்து அறிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினரான சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தடையை நீக்கியுள்ளது. சாமரசம்பத் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனால் பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2016 ஆண்டின் ஊவா மாகாண முதலமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக சாமரசம்பத் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத்திற்கு ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தி வழக்குகள் தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் வீரர்கள் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தினால் அவருடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்டதன் பின்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக அவர் பதவியேற்றதிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதகமான பல செயல்களை அவர் செய்துள்ளார். அத்துடன் நந்தலால் வீரசிங்க மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படும் போன்ற அச்சம் காணப்படுகின்றது. இதனால் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாட்டை விட்டு தப்பி ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் அபாயம் உள்ளது. எனவே அவ்வாறான ஒரு அபாய நிலை ஏற்படுவதற்கு முன்னதாகவே நந்தலால் வீரசிங்கவின் கடவுச்சீட்டுகள் பறிக்கப்பட்டு வெளிநாடு செல்வதற்கு அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டில் ஏப்ரல் மாத இறுதி வரையான காலப்பகுதியில் 1,78,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். இந்த இறக்குமதி தொகையினுள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் வெளிவாரி சூழல்களை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுங்க தீர்வை மீதான 50% கூடுதல் கட்டணம் 3 மாத காலத்திற்குள் விதிக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். 2026 ஆண்டின் இலங்கையின் வாகன இறக்குமதிக்காக அதிக அளவிலான அந்நிய செலவாணி செலவிடப்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறினார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது கடந்த ஆண்டின் வாகன இறக்குமதிக்காக முன்னதாக கணிக்கப்பட்ட 1.5 பில்லியன் முதல் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விடவும் அதிகமாக தலா
$2 பில்லியன் $2 வரை செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறான அதிகளவான இறக்குமதி காரணமாக வாகன இறக்குமதி வரி மற்றும் தீர்வுகள் மூலம் திரைசேரிக்கு கிடைக்கும் வருவாயும் அதிகரித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் வாகன இறக்குமதிக்காக ஏற்கனவே சுமார் $600 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் இதே போக்கு இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களிலும் தொடருமானால் 2026 ஆண்டின் இறுதிக்குள் மொத்த வாகன இறக்குமதி செலவு தோராயமாக $2.4 பில்லியன் எட்டக்கூடும். இது கடந்த ஆண்டின் ஒட்டுமொத்த செலவினத்தையும் விட அதிகமாக உள்ளது. நிதி அமைச்சானது கடந்த ஆண்டை விடவும் 2026 வாகன இறக்குமதி குறையும் என்று கணித்திருந்தது. எனினும் தற்போதைய தரவுகள் அந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி இறக்குமதி அதிகரிக்கலாம் என்பதை காட்டுகின்றது. இருப்பினும் இந்த வாகன இறக்குமதி அதிகரிப்பானது அரசாங்கத்தின் வருவாய் இலக்குகளில் எந்தவொரு எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறி எதுவும் தற்போது வரை இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் எரிபொருள் விலைகளை ஏன் குறைக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எரிபொருள் விலையை அதிகரிக்க நேரிடும் என அண்மையில் கூறியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நாட்டின் திரைசேரி நிரம்பி வழியும் நிலையில் உள்ளதாக அரசாங்கம் கூறுவதாகவும் அவ்வாறான ஒரு பின்னணியில் ஏன் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளும் கட்சியின் கடந்த காலங்களில் 12 லட்சம் ரூபாவிற்கு கார் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் என கூறியிருந்தார்கள் என சஜித் தெரிவித்தார். இந்த நாட்டு மக்களின் கார் வாங்கும் கனவை அரசாங்கம் எப்போது நிறைவேற்றப் போகிறது என சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தாய்வான் குறித்த கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் தாய்வான் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையை தங்களுடைய நாடு வரவேற்கும் என்று தாய்வான் தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற சந்திப்பில் தாய்வான் விவகாரத்தை சரியாக கையாளவிட்டால் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடிக்கும் என்று சீன ஜனாதிபதி தெரிவித்தார். தாய்வானை தங்களின் சொந்த நாடு என்று உரிமை கோரி வரும் சீனா தேவையெனின் ராணுவ பலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என்று கூறி வருகிறது. மறுபுறம் இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானுக்கான புதிய ஆயுத விற்பனை குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் ஜாலாயுடன் பேச வாய்ப்புள்ளதாகவும் அதே நேரத்தில் சுதந்திரம் வேண்டும் என்று யாராவது கூறுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் பலதரப்பட்ட குழப்பகரமான கருத்துக்களை முன்வைத்தார். 1979 ஆண்டின் வாஷிங்டன் தாய்வானுடனான தூதரக உறவை துண்டித்து சீனாவுடன் இணைந்த பிறகு தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் தாய்வான் தலைவருடன் நேரடியாக பேசுவது இது நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் தாய்வானில் தேவையற்ற கவலைகளை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தாய்வான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், ட்ரம்ப் உண்மையில் ஜனாதிபதி லாயுடன் பேச விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தங்களுடைய நாடு மிகவும் ஆவலாக இருப்பதாக கூறினார். மேலும் சீனாவின் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஆயுதங்களை விரைவில் கிடைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் தாய்வான் ஏற்கனவே ஒரு சுதந்திர நாடுதான் என்றும் புதிதாக தாய்வான் சுதந்திரம் என்று பேசுவதற்கு இங்கு எந்த விவகாரமும் இல்லை என்று தாய்வான் ஜனாதிபதி மீண்டும் தெளிவுபடுத்தினார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.